அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் போட்டியிடும் 10 தொகுதிகள் எவை என்று இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளை உறுதி செய்து கையெழுத்திட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவாலயம் வரவிருக்கிறார். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 10 தொகுதிகள் எவை என்று இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாகவிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய அந்த 9 தொகுதிகள் எது என்பது இன்னும் சற்று நேரத்தில் உறுதி செய்யப்படும். குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த மக்களவைத் தேர்தலைப் போலவே வருகின்ற 2024 மக்களவைத் தேர்தலும் 9+1 என்ற அடிப்படையில் அவர்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக கடந்த வாரம் தொகுதி எண்ணிக்கையின் அடிப்படையிலே மட்டுமே இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த 9 தொகுதிகள் பாண்டிச்சேரி நீங்களாக அந்த 9 தொகுதிகள் எது என்ற தற்போது ஒப்பந்தமானது கையெழுத்திட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய IUML, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளுக்கான கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் தற்போது காங்கிரஸ் மற்றும் மதிமுகவுடனான இந்த தொகுதி பங்கீடானது இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தமானது கையெழுத்திட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திமுக கூட்டணியில் கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போலவே இந்த முறையும் 9 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த 9 தொகுதிகள் எது என்று அடையாளம் காணப்பட்டதற்காக கடந்த 2 வாரங்களாக பேச்சுவார்த்தையான தொடர்ச்சியாக நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையின் போது கடந்த முறை ஒதுக்கிய அதே 9 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று, அதாவது தொகுதி அடிப்படையில் அதே தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கையாக திமுக தலைமையிடம் வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த பேச்சுவார்த்தையானது முழுமையடைந்து அந்தந்த தொகுதிகள் எது என்ற அடிப்படையில் அவர்களுக்கான தொகுதிகள் தற்போது ஒப்பந்தமானது கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதற்காக காங்கிரஸ் கட்சியுடைய டெல்லி பிரதிநிதிகள், அதே போல திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் என இருவரும் அந்த ஒப்பந்தத்தில் தற்போது கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதற்காக தான் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் அறிவாலயம் வர இருக்கிறார்கள். எனவே அந்த தொகுதி ஒப்பந்தமானது இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த முறை ஒதுக்கப்பட்ட அந்த 9 தொகுதிகள் அவர்கள் கேட்கும் அடிப்படையில் அதில் 2-3 தொகுதிகளை திமுக தலைமை மாற்றம் செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக கரூர், அதே போல திருச்சி மற்றும் தேனி உள்ளிட்ட இந்த 3 தொகுதிகளும் சற்று மாற்றம் இருப்பதாக தெரிகிறது. எனவே அது தொடர்பாக தான் கடந்த ஒரு வார காலமாக அந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ச்சியாக நடைபெற்றுகிறது. தற்போது முதலமைச்சர் அவர்கள் அறிவாலயத்துக்குள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் தற்போது அறிவாலயத்துக்கு உள்ளே வந்து கொண்டிருக்கிறார். எனவே இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஒப்பந்தமானது கையெழுத்திட இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் வந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் அறிவாலயம் வந்திருக்கிறார். இன்றைய தினமே திமுகவுடைய இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது முழுமையடைகிறது. தற்போது அனைத்து கட்சிகளுடனான இந்த பேச்சுவார்த்தை முழுமையடைந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் மற்றும் மதிமுக என 10 தொகுதிகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அந்த 10 தொகுதிகள் தற்போது ஒப்பந்தமானது கையெழுத்திட்டிருக்கிறது. அது தொடர்பாக தற்போது முதலமைச்சர் அவர்கள் தற்போது அறிவாலயம் வந்திருக்கிறார். அறிவாலயம் வந்திருக்கும் அவர் தற்போது காங்கிரஸ் நிர்வாகிகளை நேரில் சந்தித்து அந்த தொகுதியானது தற்போது கையெழுத்திட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த வாரமே அந்த 9 தொகுதிகள் என்ற தொகுதி எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது அது எந்தெந்த தொகுதிகள் என்று அடையாளம் காணப்பட்டு தொடர்ச்சியாக இரு கட்சியுடைய தலைவர்களும் ஒரு வார காலமாக பேசிய நிலையில் தற்போது அந்த தொகுதியானது இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தமானது கையெழுத்திட்டிருக்கிறது. நேற்றைய தினமே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் ராகுல் காந்தியினுடைய அந்த நடைபயணம் இறுதி விழாவில் அனைத்து இந்திய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களும் பங்கேற்று பேசினார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் இன்று காலை அவர்களுக்கு ஒப்பந்தமானது கையெழுத்து இடுவதற்கான வாய்ப்பு என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த ஒப்பந்தமானது கையெழுத்திடுகிறார்கள். தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாக அறிவாலயத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். தற்போது முதலமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில இன்னும் சற்று நேரத்தில் அந்த எந்தெந்த தொகுதிகள் என்ற அடிப்படையில் ஒப்பந்தமானது கையெழுத்திடுகிறார்கள். ஏற்கனவே கடந்த தேர்தலில் அவர்களுக்கு 9 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அந்த 9 தொகுதிகள் 3 தொகுதிகள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை மூலமாக நடைபெற்றது. ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அந்த 9 தொகுதிகளும் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பில் கேள்வியாக வைத்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் கடந்த முறை கன்னியாகுமரி, விருதுநகர், சிவகங்கை, கரூர், திருவள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரி, ஆரணி, திருநெல்வேலி கேட்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தேனி என்ற 9 தொகுதியும் கடந்த முறை நின்றார்கள். குறிப்பாக கடந்த முறை அவர்கள் கன்னியாகுமரி, விருதுநகர், சிவகங்கை, கரூர், திருவள்ளூர்,
கிருஷ்ணகிரி, ஆரணி, தேனி என இந்த 9 தொகுதியிலும் அவர்கள் நின்றார்கள். இந்த 9 தொகுதிகள் தேனி தொகுதியை தவிர அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்றார்கள். குறிப்பாக தேனி தொகுதியில் EVK இளங்கோவன் நின்றார். அதன் அடிப்படையில் ஈரோட்டை சேர்ந்த அவர் தேனியில் நின்றார். அவர் மட்டும்தான் தோல்வியடைந்தார். மீதம் இருக்கக்கூடிய 39 தொகுதியில் 8 தொகுதிகளிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அதே போல ஒரு தொகுதி பாண்டிச்சேரியிலும் வெற்றி பெற்றது. கடந்த முறை 2019 திமுக கூட்டணியில் ஒரே ஒரு தொகுதிதான் அந்த திமுக கூட்டணியில் தோல்வியடைந்தார்கள். அந்த ஒரு தொகுதியும் தேனி காங்கிரஸ் கொடுத்த அந்த ஒரு தொகுதி மட்டும்தான் தோல்வியடைந்தார்கள். மீதம் இருக்கக்கூடிய 38 இடங்களிலும் வெற்றி பெற்றார்கள். அதன் அடிப்படையில் தற்போது இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். ஏற்கனவே காங்கிரசுடனான முதற்கட்ட பேச்சுவார்த்தை அவர்களுக்கு 5 இடங்கள் தான் ஒதுக்கப்படும் என்று பேச்சுவார்த்தையான முதற்கட்ட பேச்சுவார்த்தை துவங்கியது. தொடர்ச்சியாக இரு தலைவர்களும் பேசி அதன் மூலியமாக தான் தற்போது அந்த பேச்சுவார்த்தை நிறைவு செய்து கடந்த முறை ஒதுக்கப்பட்ட அந்த 9+1 என்ற அடிப்படையில் அவர்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டாலும் கூட தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தையானது நின்று கொண்டே சென்றது. குறிப்பாக ஒரு சில வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை காங்கிரஸ் நேரடியாக கேட்பதாகவும் அதே போல அந்த தொகுதிகளை திமுக தர விருப்பம் தெரிவிக்கவில்லை என்றும் தெரிவிக்கிறது. அதன் அடிப்படையிலே பேச்சுவார்த்தையானது தொடர்ச்சியாக நடைபெற்றது. குறிப்பாக அவர்களுடைய இந்த பேச்சுவார்த்தை தான் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையாக இருந்தது. ஏற்கனவே திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கிட்டத்தட்ட 5 கட்சிகளுடைய பேச்சுவார்த்தையை முடிவித்து அவர்களுக்கான தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஏற்கனவே முதன்முறையாக IUML ராமநாதபுரத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை தொடர்ச்சியாக இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி என 5 கட்சிகளுடன் இந்த பேச்சுவார்த்தை முடிவித்தாலும் கூட திமுக கூட்டணி இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சி திருச்சி தொகுதியை தொடர்ச்சியாக கேட்டு வந்ததன் காரணமாக கடந்த முறை திருச்சியில் திருநாவுக்கரசு என்று வெற்றி பெற்றார். தொடர்ச்சியாக இந்த முறையும் திருச்சி வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். அதே போல மதிமுக சார்பிலும் திருச்சி ஒரு கோரிக்கையாக வைக்கப்பட்டது. அவர்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பையன் துரை வைகோ அவர்கள் அந்த தொகுதி கேட்பதாகவும் எனவே அந்த தொகுதிக்கு பதிலாக வேறு தொகுதிகள் மாற்றிக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் திமுக தலைமை காங்கிரசிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருந்தது. அந்த பேச்சுவார்த்தையின் போது ஒரு முடிவுக்கு எட்டப்பட்டு தற்போது திருச்சி தொகுதியை தவிர திருச்சிக்கு பதிலாக மயிலாடுதுறை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த முறை ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒரு சில தொகுதிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் இந்த முறை திமுகவை நேரடியாக களம் காணுவதாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கரூர் தொகுதியும் தொடர்பாக பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. அதே போல ஆரணி தொகுதியும் திமுக இந்த முறை நிற்கும் என்று ஏற்கனவே அவர்களிடம் கூறிவிட்டார்கள். எனவே ஆரணிக்கு பதிலாக ஒதுக்கப்படும் தொகுதிகள் குறித்தும் பேச்சுவார்த்தையான தொடர்ச்சியாக இருந்த நிலையில் எங்களுக்கு கடந்த முறை ஒதுக்கியதன் அடிப்படையிலே மீண்டும் எங்களுக்கு தொகுதியை கொடுங்கள் என்று தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி திமுக தலைமையிடம் கேட்ட நிலையில் தற்போது அந்த தொகுதி பேச்சுவார்த்தையானது முடிவுக்கு வந்து தற்போது கையெழுத்தாக இருக்கிறது. அந்த 9 தொகுதிகள் எதுவை என்று இன்னும் சட்ட நேரத்தில் தெரிய வரும். தொடர்ச்சியாக பெரும் பேசுபொருளுக்கு உள்ளான இந்த காங்கிரஸ் ஒதுக்கப்பட்ட தமிழகத்தில் 9 தொகுதிகள் எது எது என்ற அடிப்படையிலே தற்போது இந்த ஒப்பந்தமானது கையெழுத்திட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த தொகுதிகள் எவை என அறிவிக்கப்படும். ஏற்கனவே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த 2019 ஆண்டு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் 3 தொகுதிகள் மட்டுமே மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலோட இந்த பேச்சுவார்த்தையின் தற்போது முடிவுக்கு வந்து ஒப்பந்தமானது கையெழுத்திடுகிறார்கள். காங்கிரஸ் கட்சி இந்த 9 இடங்களிலும் கையெழுத்திட்ட பிறகு மீண்டும் மதிமுக வந்து அந்த ஒரு இடமான திருச்சி இடத்தை கையெழுத்திடுவார்கள். அதற்காகவும் அவர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக காங்கிரஸை பேசி அனுப்பிவிட்ட பிறகு அதற்கு அடுத்த கட்டமாக மதிமுக தற்போது ஒப்பந்தத்தை கையெழுத்திட தற்போது தாயகத்தில் தயாராக இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே திமுக தன்னுடைய 7 கட்சிகளுடனான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இன்றுடன் ஏற்கனவே முடிவடைந்த நிலையில் இன்றைய தினம் ஒப்பந்தமானது கையெழுத்திட இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் திமுக இன்றைய தினம் இந்த 40 தொகுதிகளுக்கான கூட்டணிக்கு கொடுக்க 19 தொகுதிகள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த 19 தொகுதிகளும் தற்போது ஒப்பந்தம் கையெழுத்தோடு முடிவடைகிறது. எனவே திமுக கூட்டணியுடைய இந்த உடன்படிக்கையானது இந்த தினமே முடிவுக்கு வருகிறது. ஏற்கனவே தொகுதிகளின் அடிப்படையில் எண்ணிக்கையில் அவர்களுக்கு கொடுத்தாலும் கூட எந்தெந்த தொகுதிகள் என்று அடையாளம் காட்டுவதில் இருவருக்குமான அந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நீண்டு கொண்டே இருந்தது. குறிப்பாக காங்கிரஸ் கேட்கின்ற அதே தொகுதியை திமுக நிற்பதாக தெரிகிறது. புதிய வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதாகவும் அதே போல மதிமுக ஒரு பக்கம் திருச்சி கேட்பதால் ஏற்கனவே அந்த கடந்த முறை கேட்ட 9 தொகுதிகளில் திருச்சி காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் கூட மதிமுகவிற்கு கேட்கும் அந்த ஒரு தொகுதியை திமுக கொடுப்பது
சமாதானம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தையும் தொடர்ச்சியாக நடைபெற்றது. தொகுதியை மாற்றி கொடுப்பதில் கிட்டத்தட்ட 3 தொகுதிகள் இந்த முறை மாற்றியிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த மாற்றப்பட்ட தொகுதிகள் எது என்ற அடிப்படையில் அவர்களுக்கான தொகுதி குறித்தும் தற்போது விளக்கமாக தெரிவிக்கப்படும். மேலும் தற்போது ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சரும் காங்கிரசுடைய தலைவருமான இந்த இருவரு தலைமையிலும் தற்போது இந்த ஒப்பந்தமானது தற்போது கையெழுத்திட்டுக் கொண்டிருக்கிறார் என்று தெரிய வருகிறது. அதன் அடிப்படையிலே ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அந்த 9 இடங்கள் கூடுதலாக பாண்டிச்சேரி உட்பட அந்த 10 இடங்களுக்கான தொகுதி ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாக இருக்கிறது. எனவே ஏற்கனவே காங்கிரஸ் சார்பில் கொடுக்கப்பட்ட அதே அடிப்படையில் தற்போதும் இந்த முறையும் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரசுடனான இந்த பேச்சுவார்த்தையானது ஒப்பந்தமானது வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திப்பார்கள். அப்போது தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் குறித்து அவர்களே விளக்கமாக பேசியிருக்கிறார்கள். மேலும் நம் ஏற்கனவே கூறியபடி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சிகளுடன இந்த ஒப்பந்தமானது தற்போது கையெழுத்தாக இருக்கிறது. ஏற்கனவே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 1 இடமும், IUML-க்கு 1 இடமும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 இடமும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 இடமும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 இடமும் என்ற கடந்த முறை ஒதுக்கப்பட்ட அதே தொகுதியின் அடிப்படையில் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் மதிமுகவும் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான உடன்படிக்கையும் ஒப்பந்தம் கையெழுத்திடுவதால் இன்னும் குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 7 கட்சிகளுக்கும் இன்றைய தினமே இந்த பேச்சுவார்த்தையானது முழுமையடைகிறது. இந்த முழுமையடையும் பட்சத்தில் திமுக தனது கூட்டணி பேச்சுவார்த்தை உடன்படிக்கையை இன்றோடு முடிவெடுக்கிறது. மேலும் திமுக இருக்கக்கூடிய அந்த 21 தொகுதியில் நேரடியாக களம் காணுகிறது. குறிப்பாக கடந்த முறை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக, அதே போல கொங்குநாடு மக்கள் கட்சி என இந்த 2 கட்சிகள் மட்டுமல்லாது அப்போது கூட்டணி இருந்த கூட IJK, இந்திய ஜனநாயக கட்சி என்பது அந்த கட்சியும், மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் விழுப்புரம் தொகுதி ரவிக்குமார் என இந்த 4 தொகுதியும் மதிமுக என இந்த 4 இடங்களும் உதயசூரியன் சின்னத்தில் நின்றார்கள். அதே போல இந்த வரை முழுமையாக மாற்றமடைகிறது. மதிமுக தனது சொந்த சின்னத்தில் நிற்கிறார்கள். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரவிக்குமாரும் ஏற்கனவே சொந்த சின்னத்தில் நிற்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில், எனவே இந்த முறை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை தவிர மீதம் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் தங்கள் சொந்த சின்னத்திலே நிற்பதால் திமுகவுடைய உதயசூரியனாடா என்ற வேட்பாளர் எண்ணிக்கையானது இந்த முறை குறைந்தாலும் கூட 21 இடங்களை திமுக நேரடியாக களம் காணுகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது காங்கிரஸ் கட்சியினரான இந்த ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையொப்பமாட இருக்கிறது. தொடர்ச்சியாக எந்தெந்த தொகுதிகள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான தொகுதி என்ற அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் தகவலானது தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.